ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு இதை பற்றி பார்க்க போகிறோம். மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போது நாங்கள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் எல்லாம் எதிர்பார்த்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம நாகு போட்ட பிளான் வந்து பயங்கரமாக வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு தாங்க சொல்ல முடியும். நம்மளுடைய விஜயும் பார்த்தீங்கன்னா வெண்பாவை வந்து கூட்டிகிட்டு கோயிலுக்கு வந்து போகிறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பா வந்து மல்லி அம்மாவை வந்து தேடுறாங்க. மல்லி எங்கே இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து நம்மளுடைய விஜயம் வந்து தேடுறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் கண்ணுலேயும் வந்து படுறது இல்லைங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா கடவுள் கையில் வந்து வேண்டுறாங்க. நம்மளுடைய வெண்பா எப்படியாவது வந்து நான் அந்த கோயிலேருந்து வெளியே போகிற வழிக்குள்ள வந்து மல்லி அம்மாவை வந்து என் கண்ணில் வந்து காட்டுரு அப்படின்ற மாதிரி வந்து வேண்டுறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்முடைய வெண்பா வந்து என்ன வேண்டியுமே வந்து கடவுள் வந்து நம்மளுடைய நம்மளுடைய வெண்பா கண்ணில் மல்லியை வந்து காட்டாதனால வந்து அங்கே இருக்கிற தீபத்தை எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெண்பா வந்து தூக்கி எறிகிறாங்க. இனிமே வந்து நான் உன்னை வந்து கும்பிடவே மாட்டேன், நீ வந்து கடவுளே இல்லை, என் அம்மா வந்து என் கையில் நீ காட்டவே இல்லை அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து கோவப்பட்டு அங்கே இருக்கிற பொருளெல்லாம் வந்து தூக்கி போடுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற தீ வந்து நம்முடைய வெண்பாவோட துணியில் வந்து பற்றிக்குதுங்க. அந்த வழியை வந்து நம்மளுடைய மல்லி வந்து போகிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா யாருக்கும் எந்த ஒரு பாப்பாவுக்கு வந்து தீ பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பாப்பா தீ பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு வந்து கத்திக்கிட்டு போயிட்டு அந்த தாவணியை வந்து தூக்கி போட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மல்லி வந்து பாப்பா வா அப்படின்னு கூப்பிட்டு வராங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெண்பா வந்து மல்லியம்மா நான் அப்படின்ற மாதிரி வந்து கூப்பிட்றாங்க. நம்மளுடைய அரவிந்த் பார்த்தீங்கன்னா எல்லாரும் மொபைலில் வந்து பிஸியாக இருக்காங்க. நம்முடைய விஜய் வந்து வெண்பா எங்கே போயிட்டா அப்படின்ற மாதிரி வந்து தேடிக்கிட்டு இருக்காருங்க. நம்முடைய பாபு நாகு எல்லாரும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அரவிந்த் அம்மா எல்லாரும் வந்து ஒரு இடத்துல வந்து இருக்காங்க. அந்த ஜோசியர்காரன் வருவான் பொருத்தம் பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா நடந்ததே அங்கே வேறங்க. நம்முடைய நாகு நினைச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா எப்படியோ ஒன்று இந்த பொருத்தம் பார்க்கறத வந்து நிப்பாட்டி அந்த கல்யாணத்தை வந்து நிப்பாட்டிட்டாங்க தான் வந்து சொல்ல முடியும். ஏன்னா வந்து நம்முடைய வெண்பா வந்து மல்லியை பார்த்து அம்மானு வந்து கூப்பிட்ற வழிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லியும் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே வந்து கண்கலங்கி வந்து நிற்கிறாங்க. நம்முடைய வெண்பா பார்த்தீங்கன்னா அம்மா ஏன் என்னை வந்து விட்டு போனீங்க, எதுக்காக வந்து சொல்லாத போனீங்க அப்படின்ற மாதிரி வந்து நிறைய வந்து கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மல்லியால் வந்து எந்த ஒரு பதிலும் சொல்ல முடியாது வந்து மனசுக்குள்ளே வந்து குமுறிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பாவை வந்து நம்முடைய விஜய் சார் வந்து பார்த்துடுறாங்க. நம்முடைய மல்லி கூட இருக்கிறத ஐயோ இவங்கெல்லாம் வந்து இங்கே இருக்காங்க. இந்த நேரத்தில் வந்து வெண்பாவை மல்லிகையில் வந்து பேசிகிட்டு இருக்காளே என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்கிறாங்க. யாரும் எதிர்பார்க்காத விதமாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மல்லியை வந்து அம்மான்னு கூப்பிட்டதை வந்து நம்மளுடைய பாபுவும் நம்மளுடைய நாகு எல்லாரும் வந்து கேட்டுடுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அரவிந்த் வந்து அதை வந்து கேட்டுட்டு நம்முடைய விஜய்கையிலும் மல்லிகையிலும் வந்து நீங்கள் வந்து மல்லி நீங்கள் வந்து வெண்பாவுக்கு வந்து என்ன ஆகணும், விஜய் சார் என்ன சார் மல்லி வந்து உங்களுக்கு வந்து என்ன ஆகணும், எதுக்காக வந்து வெண்பா வந்து அம்மானு கூப்பிட்றா மல்லி அப்படின்ற மாதிரி வந்து கேள்வி எழுப்பி அவங்கக்கிட்ட வந்து எல்லா உண்மையும் வந்து நம்மளுடைய அரவிந்த் சார் வந்து வர வச்சு ஆனால் புரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய மல்லியும் நம்மளுடைய விஜய் சாரும் வெண்பா 3 பேர் வந்து சேர்ந்து வாழ்ந்தோம்னு வந்து வாழ்த்திட்டு போகணும் நம்மளுடைய அரவிந்தோட அம்மாவும் நம்ம அரவிந்தும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், மறக்காத நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.